திராவிட கட்சிகளுக்கு சவால் விட்டு சரித்திரம் படைப்பாரா டிவிகே விஜய்? இல்லை அடுத்த சீமானா விஜய்? நடிகர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளை தாண்டி விஜய் மாநாடு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றால் கேள்விக்குறிதான். ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த விஜய் அரசியலில் இறங்கி 200 கோடியை 2000 மாற்றலாம் என்ற எண்ணத்தில் அரசியல் பற்றி துளியும் அறிவில்லாமல் அரசியலில் இறங்கியிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதத்தில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். சமீபத்தில் அவர் கட்சியின் கொடி பாடல்களையும் வெளியிட்டார். கொடி வெளியீட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முதல் மாநாடு நடைபெறும் என்று அவர் உறுதியாக கூறினார். செப்டம்பரில் நடைபெறவிருந்த மாநாடு அனுமதி இல்லாததால் தள்ளிப்போனது. அதனால் விஜய் அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலை கிராமத்தில் முதல் மாநாடு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் தாவேகாவின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் செயல்படுத்தும் தலைவர்களை அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் பல முக்கிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும். தாவேகா கட்சியின் மாநாட்டிற்கான அனுமதியும் பாதுகாப்பு திட்டங்களும் காவல்துறையால் உருவாக்கப்பட்ட 33 நிபந்தனைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. காவல் துணை கண்காணிப்பாளர் நந்தகுமார் 17 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளார். இதில் மது அருந்திவிட்டு மாநாட்டிற்கு வரக்கூடாது, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பல அறிவுறுத்தல்கள் உள்ளன. இம்மாநாடு தாவேகா மற்றும் விஜய் அரசியல் வருகையை சர்வதிகரித்து அனைத்து கட்சிகளின் கண்களும் வட்டமிட்டிருக்கின்றன. விஜயின் வருகை திராவிட கட்சிகளுக்கு சவால் என்று எடுத்துரைக்கப்படுவது வழக்கமாகவே உள்ளது. விஜய் தனது முதல் கட்ட மாநாட்டில் தனது அரசியல் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் என்பதால் இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமாக உள்ளது. அந்த மாநாட்டில் அவரது பேச்சுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மக்களிடமும் நிர்வாகிகளிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் விஜய் அரசியல்வாதியாக எப்படி தன்னை நிரூபிப்பார் என்பது தெரிய வேண்டிய ஒன்றாக உள்ளது. இவ்வாறு விஜயின் முதல் அரசியல் மாநாடு அவரது ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அரசியல் அமைப்புக்கு முக்கியமான திருப்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.